Hi to all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான எம்மியான கோதுமை பீஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இது பண்ணுறதுக்கு பாதி கொடை மிளகா, பாதி வெங்காயம், பாதி தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிறையவும் எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் மொஸரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சீஸ் வேணாலும் எடுத்துருக்கலாம். ஆனால் மொஸரெல்லா சீஸ் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பன்னீர் பீஸா தான் பண்ண போகிறோம். இப்போது இந்த கோதுமை மாவு பீஸா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக ஆயில், பீஸா சாஸ், தயிர், உப்பு, 1 கப் கோதுமை மாவு, மொஸரெல்லா சீஸ், சுகர், அப்புறமா பேக்கிங் சோடா, பன்னீர். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம பீஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரை தயிர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் சுகர், கொஞ்சமாக ஆயில். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது ஒரு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மாவு தூவிட்டு நம்ம சேர்த்து வச்சுருந்த மாவை இதில் வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே உருட்டிக்கோங்க, அப்போ தான் பீஸா நல்லா வரும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. பீஸா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம மாவு அதில் வச்சுக்கலாம். இப்போ மாவை வச்சுட்டு அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் நம்ம வந்து அதில் ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ஸோ இப்போது நமக்கு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அதில் பீஸா சாஸ் நல்லா தடவிக்கலாம். நான் கடையில் வாங்கின பீஸா சாஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேனை வச்சு மேலே கொடை மிளகா, வெங்காயம், தக்காளி, அப்புறமா பன்னீர் எல்லாமே வச்சுட்டு சீஸையும் மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா சில்லி ஃப்ளெக்ஸும் போட்டுக்கோங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. ஸோ எல்லாமே இந்த மாதிரி அழகாக வச்சுக்கோங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மேலே அப்படியே சீஸை அப்படியே ஃபுல்லாக தூவி போட்டுக்கோங்க. எங்களுக்கு நிறைய சீஸ் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு இந்த பீஸா ரெடி ஆகிறது கரெக்டாக 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. பாருங்கள், பீட்ஸா சீஸ்லாம் நல்லா உருகி ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கோதுமை பன்னீர் பீஸா ரெடி. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பீஸாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.